அப்படின்னு. ஸோ எக்ஸசைஸ் நம்ம எப்படி செஞ்சு காமிக்கிறோமோ அதே மாதிரி உணவுகளையுமே செஞ்சு காமிக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டாக நான் பண்ணிகிட்டு இருக்கிறது. ஸோ இந்த சீரீஸில் இன்றைக்கி நம்ம தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். தோசை எப்பவுமே நம்ம மொறுமொறுன்னு நல்ல சட்னியோடு சாப்பிட்றதுக்கு தான் பிடிக்கும். ஸோ அதே மொறுமொறு தோசையை புரதத்தை வச்சு நம்ம எப்படி செய்யலாம், புரதத்தை எப்படி நம்ம உடம்புக்கு சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான ரெசிபியில் பார்க்க போகிறோம். அப்படியே கம்ப்ளீட்டாக டோட்டலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை விளக்கியிருக்கிறாங்க டாக்டர் சந்தியா அவர்கள். கம்ப்ளீட்டாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்குறது மட்டும் இல்லாமல் வீட்டில் செஞ்சும் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக தேவையான ஒரு தோசை. இந்த வீடியோவில் புரோட்டீன் சத்துக்கள் நிறைஞ்ச ஒரு தோசை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு 1/2 கப் இட்லி அரிசி எடுத்துக்கிறோம். உங்களுக்கு வேணும்னா 1/2 கப் பச்சரிசி கூட எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 1/4 கப் பச்சைப்பயிறு எடுத்துக்கிறோம். நான் சேர்த்துற பருப்பு தான் சேர்த்தணும்னு இல்லை, உங்களுக்கு எந்த பருப்பு வீட்டில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு எடுத்துக்கிறோம்.